தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. தலைவர் அண்ணாமலை வந்ததுனால பலனும் அடையவில்லை, அவர் போனதுனால இழப்பும் இல்லை அப்படின்ட்டு. அதாவது ஒரு கட்சிக்காரங்க பிஜேபியில் வந்து சேர்றாங்க, அவங்க வந்து தலைவர்களை பார்க்குறாங்க. இப்போது நான் வந்து உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் எங்கள் மாவட்ட தலைவர் மனோகரன், மேற்கு சென்னை மாவட்ட தலைவர் மனோகரன் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு உங்களை பார்க்குறதுக்கு. எப்போது நீங்கள் எம்பி எலெக்ஷனில் 2024 நிற்கிறப்போ நாங்கள் வந்து 4 மணி நேரம் உங்கள் வீட்டில் காத்திருக்கோம். இங்கே ஒரு பெரிய மினிஸ்டருக்குள்ளே கிடையாது, ஒரு வேட்பாளர் எம்பி கேண்டிடேட். கீழே இருந்து மேலே போகிறீங்க 4 மணி நேரம் மேக்கப்புக்கு பையன் போகிறான், எல்லாம் பண்ணுறான். 4 மணி நேரம் கழித்து கீழே வரீங்க. வந்துட்டு ஒரு தொண்டன் வந்து உங்களுக்கு ஒரு சால்வை கூட வர்றான். நான் பக்கத்தில் இருக்கேன், நானும் போடுறதுக்கு பக்கத்துலேயே இருக்கேன். அவன் சால்வை வாங்கி தூக்கி கீழே போடுறீங்க, இப்படி தூக்கி. அப்போயே நினச்சேன், உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளராது. சும்மா வந்து தாமரை மலர்ந்தே தீரும்ங்கிறதுலாம் இங்கே ஒன்றாகாது. ஓகே, ஒரு தொண்டனை, அடிப்படை தொண்டனை மதிக்க தெரியாத ஒரு ஆளுங்க தான் நீங்கள். இப்போ நான் சொல்கிறேன் தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்தில் போய் பார்க்க போனேன். இப்போது நான் ஒரு ஃபோட்டோ கொண்டு போயிருந்தேன், என்னால் அவர்கிட்ட கொடுக்க முடியல. அப்புறம் கஷ்டப்பட்டு கொடுத்தேன், வாங்கிட்டார். இறங்கி வாங்க முடியல. ஆனால் நேராக வீட்டுக்கு வந்துருங்கண்ணே அப்படின்றாரு. நான் வீட்டுக்கு போனேன், என்னை கூப்பிட்டு பேசிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனார். இது மாதிரி எத்தனையோ தடவை செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி தொண்டர்களை மதிக்க தெரிஞ்ச தலைவர் தான் அண்ணாமலை. உங்களை மாதிரி உங்களுக்காக வேலை பார்க்க வந்த அந்த தொண்டை, உங்களுக்கு சால்வை கூட வந்த தொண்டனுடைய சால்வை வாங்கி தூக்கி எரிஞ்சாள். நீங்கள் எல்லாம் அண்ணாமலை பற்றி பேசவே கூடாது, புரியுதா? நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம பிஜேபி மோடி அவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து எவ்வளோ இந்த நாட்டே தலைமை நிறுத்தி விட்டார். உங்களால் இந்த பிஜேபி கட்சிக்கு அவமானம் தான்.